ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரவா லட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அடுப்பை நான் ஆன் பண்ணுறேன். பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த முந்திரி பாதாம் எல்லாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சையுமே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அந்த திராட்சை வந்து பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி வரணும். ஸோ அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஓகே, இப்போ பிளேட்டில் எடுத்துட்டோம். அதே பேனில் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை வறுக்கணும். அதுக்காக ரவை வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு எடுத்திருக்கேன். சேம் அளவு தாங்க சர்க்கரையும். ஸோ அடுப்பு வந்து இப்போது லோவில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். எங்கேயுமே கெட்டியமாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த கரண்டிலேயே நசுக்கி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போகிறது வந்து நல்லா தெரியுங்க. கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வருங்க. ஸோ இந்த பிக்னஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவா லட்டு ரெசிபியை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லை. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்து விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. இது வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். மொத்தமாக சேர்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டிக்கியாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்து விட்டுட்டே வரும்போது நல்லா வெந்துடும். அது பால் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க இது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே வரணும் நம்ம. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு மேலே பால் வந்து சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வெந்துடும். இந்த 1/2 கப்பு பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும் அது. ஸோ நல்லா உதிரியாக ஃபஸ்ட்டு செஞ்சுடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. போதும், இதுக்கு மேலே ஆனில் இருக்க வேண்டாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த சர்க்கரை ரவெல்லாம் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகணும். இது கூட வந்துட்டு வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் திராட்சையெல்லாம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வந்துட்டு அந்த நட்ஸ் எல்லாம் வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம உருண்டை பிடிக்கலாங்க. அந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடுக்கே வந்து அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. ஓரளவுக்கு நம்ம கையில் பிடிக்க முடியுன்ற இருக்கிற பதத்தில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க. இதை அதுக்குன்னு ரொம்ப விட்டுறாதீங்க, லூஸ் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கையில் வந்து இப்படி பால்ஸ் மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி விடுங்க. நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் இதை. இங்கே பாருங்கள். ஸோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இதை. ஸோ சூப்பரான ரவா லட்டு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செழியன் ஃபுட் கோர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.